21 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த கேதார கௌரி விரதம் தோன்றிய வரலாறு, விரத முறை, விரதம் தொடங்க வேண்டிய நாள் மற்றும் வழிபட வேண்டிய நேரம், வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. கேதாரம் என்பது இமயமலை சாரலை குறிப்பதாகும். அதாவது மலையை சார்ந்த வயல் பகுதியை கேதாரம் என்பர். இந்த இமயமலை கேதார பகுதியில் சுயம்பு லிங்கமாக கேதாரேஸ்வரர் தோன்றினார். சக்தி ரூபமாக பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் எடுத்து சிவபெருமானுடன் தேவி ஒன்றுபட்ட தினமே இந்த கேதார கௌரி விரதமாகும். பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி வயலில் ஆலமரத்தடியில் இருந்து இந்த விரதம் அனுஷ்டித்ததால் இது கேதார கௌரி விரதம் எனவும், சிவபெருமானை வழிபடுவதால் கேதாரேஸ்வரர் விரதம் என்றும் இந்த விரதம் பெயர் பெற்றது. கேதார கௌரி விரதம் தோன்றிய வரலாறு. முன்னொரு காலத்தில் கைலாய மலையில் தேவாதி தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் புடைசூழ சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோடு வீற்றிருக்கின்றார். பிருகு முனிவரின் நடனத்தை கண்டுகளித்த சிவபெருமான் மற்றும் மற்ற முனிவர்கள் அவரை பாராட்டினார்கள். இதனால் மகிழ்ச்சியுற்ற பிருகு முனிவர் பார்வதி தேவியை தவிர்த்துவிட்டு சிவபெருமானை மட்டும் வலம் வந்தார். இதனால் கோபம் கொண்ட அம்பிகை கைலாய மலையை விட்டு தவம் செய்வதற்காக கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டார். அம்பிகை வரவினால் ஆசிரமம் சூழலும் புது பொலிவுடன் விளங்கியது. ஓமத்துக்கு தேவையான பொருட்களை சேகரித்து கொண்டு வீடு திரும்பிய மாபெரும் தபஸ்வியான முனிவரான கௌதம முனிவர் தமது ஆசிரமம் பொலிவுற்றதன் காரணம் அம்பிகையின் வரவே என அறிந்து அம்பிகையிடம் சென்று இங்கு தாங்கள் வந்தமைக்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அம்பிகை முனிவரை நோக்கி, தபஸ்வியான சிவபெருமானின் பாதியுடம்பை நான் பெற வேண்டும் என்றார். முனிவரும் புராணங்கள் சாஸ்திரங்கள் யாவற்றையும் அலசி ஆராய்ந்து கேதாரேஸ்வர விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை விளக்கமாக அம்பிகைக்கு கூறியருளினார். முனிவரின் கூறுதல் படி அம்பிகையும் 21 நாட்கள் சிவபெருமானை பூஜித்து சிவபெருமானின் பாதி உடலை பெற்று அர்த்தநாரீஸ்வரர் என்னும் ரூபம் எடுத்தார். இதன்படி சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்து அன்னை அருள் புரிகின்றார். பிறகு பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி, எம்பெருமானே, இந்த உலகில் இந்த விரதத்தை யார் செய்தாலும் விரும்பிய யாவற்றையும் பெறுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் அம்பிகையின் வேண்டுகோளை ஏற்று அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார். விரத முறை. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ தசமியில் இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும் அமாவாசை அன்று இந்த விரதம் முடிகின்றது. இந்த ஆண்டு கேதார கௌரி விரதம் அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று முடிவடைகிறது. இந்த விரதத்தன்று வழிபட உகந்த நேரம் மாலை 6 மணிக்கு மேல். 21 நாட்களும் உணவு உண்ணாமல் உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த 21 நாட்களும் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு அதை மட்டுமே உண்டு விரதம் அனுஷ்டிப்பார்கள். அப்படி உடல்நிலை சரியில்லை அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் 21 நாட்களும் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். யார் விரதம் இருக்கலாம், யார் விரதம் இருக்கக்கூடாது? ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். மற்றும் மாதவிலக்கு நீங்க பெற்ற பெண்களும் 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். அப்படி இந்த 21 நாட்களுக்குள் உங்களுக்கு மாதவிலக்கு வருமாயின் நீங்கள் அமாவாசை திதிக்கு முன்னுள்ள 9 நாட்கள், 7 நாட்கள், 3 நாட்கள் அல்லது அமாவாசை தினத்தன்று மட்டுமாவது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். 5 மாதத்திற்கு மேலாக உள்ள கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டாம். வழிபடும் முறை. 21 நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள சிவன் பார்வதி படத்தை துடைத்து பொட்டு வைத்து வில்வம் மற்றும் வாசனை மலர்கள் சாற்றி பூஜை செய்யலாம். அல்லது நீங்கள் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்கிறவர்கள் என்றால் 21 நாட்களும் சிவலிங்க பூஜை செய்யலாம். கலசம் வைத்து பூஜை செய்யும் பழக்கமுடையவர்கள் கலசம் வைத்தும் பூஜை செய்யலாம். நெய்வேத்தியம். இந்த 21 நாட்களும்
21 என்ற கணக்கில் நெய்வேத்தியம் செய்து வைக்க வேண்டும். உதாரணமாக 21 அப்பம், 21 வாழைப்பழம் அல்லது வேறு பழங்கள், 21 அதிரசம், 21 வடை போன்றவற்றை செய்து வைக்க வேண்டும். அப்படி நீங்கள் அன்னம் படைக்க விரும்பினால், அதாவது சர்க்கரை பொங்கல், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் போன்றவற்றை படைக்க விரும்பினால், ஒரு பெரிய வாழை இலை போட்டு அதில் 21 கிண்ணங்களாக சிறு சிறு பகுதிகளாக 21 என்ற கணக்கில் படைக்கலாம். பிறகு இந்த விரதத்தின் முக்கிய பகுதியாக 21 இழைகள் கொண்ட 21 முடிச்சுகள் கொண்டதுமான நூலில் உருவாக்கப்பட்ட மந்திர கயிற்றை செய்து கொண்டு அதில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து வழிபட வேண்டும். இந்த விரதத்தை சிலர் சிவபெருமானை வீட்டிலோ அல்லது கோவிலிலோ லிங்கமாக அமைத்து வழிபடுவார்கள். இந்த விரதத்தின் முக்கிய பகுதியாக அமைவது நோன்பு கயிறாகும். அதாவது ஒரு பெரிய கயிற்றை எடுத்துக்கொண்டு முதல் நாள் பூஜையன்று ஒரு முடிச்சும், 2ஆம் நாள் பூஜையன்று 2 முடிச்சுகளும், 3ஆம் நாள் பூஜையன்று 3 முடிச்சுகளும் என்ற கணக்கில் இந்த 21 நாட்களும் தினமும் ஒவ்வொரு நாளும் மிகுந்த மரியாதையுடன் ஒவ்வொரு முடிச்சும் கட்ட வேண்டும். அதாவது இறுதியாக 21வது நாள் 21 முடிச்சுகள் போட வேண்டும். அந்த கயிற்றை தினமும் முடிச்சு போட்டுவிட்டு சிவலிங்கத்தின் மேல் வைக்க வேண்டும். பிறகு அடுத்த நாள் எடுத்து மீண்டும் முடிச்சு போட வேண்டும். இப்படி 21வது நாள் முடிவில் அந்த நோன்பு கயிற்றை பெண்கள் இடது கையிலும் ஆண்கள் வலது கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று எந்த கணக்கும் கிடையாது. நீங்கள் அடுத்த வருடம் கேதார கௌரி விரதம் செய்யும் வரை கூட இந்த கயிற்றை கட்டிக்கொள்ளலாம். அப்படி நடுவில் உங்கள் கையில் இருந்து வந்துவிட்டாலும் சரி, அதில் எந்த தவறும் கிடையாது. அதை பூஜை அறையில் உள்ள மற்ற பொருட்களோடு சேர்த்து தண்ணீரிலோ அல்லது மரத்தடியிலோ போட்டுவிடுங்கள். பலன்கள். கேதார கௌரி விரதத்தின் பெருமைகள் ஸ்கந்த புராணம் போன்ற பல இந்து மத நூல்களில் கூறப்பட்டுள்ளது. விரும்பிய பலன்களை பெறுவதற்காக பல கடவுள்களும் தெய்வங்களும் இந்த புனித விரதத்தை கடைபிடித்தனர். கேதார கௌரி விரதம் சிவனை பின்பற்றுபவர்களால் முழு அர்ப்பணிப்புடன் கடைபிடிக்கப்படுகிறது. புராணங்களின்படி தேவி பார்வதி இந்த விரதத்தை சிவபெருமானுடன் இணைவதற்காக கடைபிடித்தார். பின்னர் அவர் அர்த்தநாரீஸ்வரர் என்னும் ரூபமெடுத்தார். விஷ்ணுவும் வைகுண்டத்தில் அதிபதியாக ஆக இந்த விரதத்தை கடைபிடித்தார். இந்த விரதத்தை கடைபிடித்த பிறகே பிரம்மா தனது ஹம்ச வாகனத்தை பெற்றார். எனவே 21 நாட்கள் கேதார கௌரி விரதத்தை பக்தியுடன் செய்பவருக்கு உலக ஆசைகள் அனைத்தும் கிடைத்து இறுதியில் பரமாத்மாவுடன் இணைவதன் மூலம் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. சிவபெருமானின் வாகனமான நந்திகேஸ்வரர் இந்த விரதத்தின் மகிமையை சிவபக்தரான கந்தர்வராஜனுக்கு கூறி அருளினார். விரதத்தை அனுஷ்டித்து பெருமாளை அடைந்த கந்தர்வராஜனும் மானிட உலகில் இவ்விரதத்தை பரப்ப எண்ணி பூலோகத்தில் உஜ்ஜயினி பட்டணத்தில் மன்னனுக்கு கூறினார். மன்னனும் இந்த விரதத்தினால் சிறந்த சுகபோகங்களை பெற்றார். மேலும் உஜ்ஜயினி தேசத்து வைசிக குலத்து பெண்களான புண்ணியவதியும் பாக்கியவதியும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தார்கள். மிகவும் வறுமையினால் வாடிய அவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க சிவபெருமான் தோன்றி இவர்களுக்கு வேண்டிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்வாழ்க்கையையும் கொடுத்தருளினார். இந்த விரதத்தின் முக்கிய பலன் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவது. மேலும் பிணிகளெல்லாம் நீங்கும், வறுமை நீங்கி செல்வம் பெருகும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும், சிவபெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். இந்த விரதத்தை முறையே கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக சிறந்த வாழ்க்கை அமையும். எனவே நாமும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கேதார கௌரி விரதத்தை முறையே பின்பற்றி சிவபெருமானின் அருளையும் பார்வதி தேவியின் கருணையையும் பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.